Free Fire India is ஒரு ரூம் மேட்ச் கூண்டு போயிடறாங்க போட்டு செய்கிறது நம்மளை. சரி நம்ம ஆடி பார்ப்போம் வருதா இல்லையான்ட்டு. நம்மளும் ரூம் மேட்ச் ஆடி ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆடினா ஒரு 2 வாரம் இருக்குமாண்ணா ரூம் மேட்ச். ஆமாண்டா நம்ம ஒன்று சுஷ்டாக எப்படி போடுவோம். ட்ரிபிள் என்ன சரியாக கிடைக்க மாட்டேதுண்ணா. பிரச்சனையாக இருக்கு. சிக்கன்டா ட்ரிபிள் 9 என்ன பண்ணுறது போடா கழிச்சு போட்டான்டா சிக்கன்டா நெட்டே கிடைக்க மாட்டுது. பிரச்சனையாக இருக்கேன். கூட்டுன்னு போயிட்டு சாவட்டிக்குது இந்த நெட்டு வேறு. ரொம்ப முக்காதுடா வெளில வரப்போகுது. ஆனால் கொம்முன்னு நான் டென்ஷன் பண்ணுறேன் நான். நீ அவளை பார்க்கவே மாட்டேன். இது பிரச்சனை ஏன்னா நெட்டு கிடைக்க மாட்டுது. ஒரு ஆட்டம் வச்சாதானே ஆட முடியும். இங்கே நெட்டே கிடைக்க மாட்டுது. ஒரு நெட்டு கூட கிடைக்காது. கண்ணி எடுக்க முடியல என்னால். அப்படியே ஒரு நிமிஷம் இல்லைண்ணா. அப்பா நான் ஒரு வேலையை மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். பிரச்சனை 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 இருங்க 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 நில்லுங்க. இருங்க 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 சுத்தமாக தரீங்க பார்த்தீங்களா வடை. ஐயோ போடு 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 இந்த மாதிரி போயிடுது. பார்த்துக்கலாம். அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அது பிரச்சனையே இல்லை. அதுதான் ஜிமெட்லேருந்து டெய்லியும் என் பேர் கீர்த்திவாசன், என் அண்ணன் பேர் சக்தி. ஓகே இனிமேல் நம்ம ஆடில் பார்க்க போகிறீங்க. என் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆடெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடியல. நான் அழுதுடுவேன். ஓகே இனிமேல் நம்ம நல்லா ஆடலாம். நம்ம ஒரு ஆண் மகன். ஓகே ப்ரோ என்ன கவிதை சொல்லுங்க. நான் பாட்டு பாட்டா? கவிதையே தெரியுமா? கவிதை தெரியாது போடு. double takedown. பின்னாடி பார்த்து ஆடுங்களா அப்போ ஆட முடியும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேச மாதிரி அந்த கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் அச்சுமா கமெண்ட் பண்ணுறீங்க. அதுமா அச்சுமா கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் லிஸ்ட்டில் வராது. ஸோ ஓகே 2 மேட்ச் எல்லாமே நம்மளை வச்சாங்கோ. ஓகே டெசட் 3 மேட்ச் தொடர்ந்து வச்சாங்க. நம்ம யாருன்ட்டு இவங்க தான் காட்டணும். நான் ஒரு எஸ்ஆர்எம்மோட ஃபேனு. பிகேஆரோட இது பிகேஆர் தான் ஆனால் இப்போ எப்படி எஸ்ஆர்எம் சார்பாயா போட்டு இவன் பேச போகிறேன். ஆமாங்க என்ன பண்ணுறாங்க. அதெல்லாம் அடினோ போட்டே 1 டேப் ஃப்ரெண்ட்ஸ் 1 டேப் ரிவ்யூ பண்ண போயிடறாங்க. First
doom. மொய் பண்ணலாம். எமோட்டை போட்டு தாளிக்கணும் எல்லாருமே. 3 மேட்ச் ஆச்சால எவன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் 3 மேட்ச் ஆச்சு. ஆனால் சொல்கிறேன் பாருங்களேன், அவன் செம்ம இருந்தானா நான் சொல்கிறேன். நீ மண்டே 10 சதுரத்துல M10 மட்டும் வீரர் எங்களை மாட்டினா வச்சுக்கோங்க போட்டு சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிடுறாரு, ப்ரோ உங்கள் யூஐடி சொல்லுங்கள். யூஐடி சொல்லுங்கள். அந்த நான் வந்து பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ ஒன்ட்ட Double takedown. குச்சி பண்ணுறான். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். 4 மேட்சா ஜெயிச்சிக்கிறாங்க. விடுங்க, நம்ம 1 மேட்சா ஜெயிச்சிக்கிறோம். அழுவக்கூடாது சகோதிரா, நம்மளுக்கும் காலம் வரோண்டா சகோதிரா. அண்ணா நீ என்ன சொல்கிற? அப்பா நீ ஆடியோ ஆடுறது பாடம் மட்டும் செஞ்சுக்காது. ஓகே, நான் வந்து ஒரு கதை சொல்கிறேன், குட்டி கதை. அந்த விஜய் கதை வந்துட்டு காமெடியாக இருந்தால் மட்டும் லைக்காக போடுங்க. ஒரு மெகா சிட்டி இருந்தான். ஒரு சிட்டி பேர் சென்னை. அதில் வந்துட்டு மெர்னா பீச்சுன்னு ஒரு பீச்சு பக்கத்தில் ஒரு மரம். அது என்ன மரம்னா நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மரம் வந்து தான் மரத்தில் 3 பறவை. முதல் பறவை நம்பர் 1, 2வது பறவை நம்பர் 2, 3வது பறவை. ஓகேவா? புயல் கதை அடிக்கும் போது மரம் தான் பிச்சுச்சான். அதனால் 3 பறவைகளும் ஒரு அமைதியான காடுக்கு போச்சான். அந்த காலில் ஒரு ஆமையில போய் கேட்டுச்சா, ஆமே நீ ஏன் இவ்வளோ பொறுமையாக போகிறேன்ட்டு. அந்த ஆமை சொல்லிச்சான், அது என்னோட இயல்பு. அது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு முயலை பார்த்தான். அந்த முயல்கிட்ட கேட்கும்போது கூட, நீ ஏன் முயலே இவ்வளோ ஸ்பீடாக போகிற அது கேட்கும்போது, அது என்னோட இயல்புப்பா அப்படின்ட்டான். கடைசி ஒரு ஆற்றுல போய் உக்காந்துட்டான். அதுக்கு ஒரு முதல்ல வந்து 2 சாப்பிட்டுச்சான். 3 பறவை சாப்பிட்டுச்சான். அந்த 3 பறவை பேர் என்னது சொன்னான். 3 பறவை பேர் என்னதுன்னா நான் மட்டும் சொல்கிறேன். அந்த 3 பறவை வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. நம்பர் 3 இல்லை, ஒன்ஸ் மோர் பறவை பேர். சரி நீங்கள் அந்த பறவை பேர் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சொல்லணா அந்த பறவை பேர் நான் சொல்லிட்டேன்ல. இவனை கேள்விக்கு தெரியலன்னா சொல்லுவேன். அப்பா அவனுக்கு கமால் செஷனில் Double takedown. போடு டீமு ப்ரோ. ஆனால் 2 வாட்டி மண்டை கொட்டி அவனுக்கு உள்ளே போட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டாங்க சீனியாங்க. ஓகே, எங்கள் வீட்டு போக வச்சு நம்ம கத்துறோம். சொல்லுங்க நம்ம வந்து கொச்சி நாக்கில் வந்துட்டு ஒரு இடத்துல இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒருத்தனுக்கு 1 டேப் வச்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணணும். இந்த டைம் நோட் பண்ணி. ஓகே, எத்தனை ஒரு லாங் வீடியோ தான் இது. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஐயோ
ஐயோ நான் போடல எமௌண்ட்டு போட்டு கலாய்க்கிறாராம்மா. இவனை மட்டும் நம்ம கரை வச்சு போட்டு எமௌண்ட் போட்டு தாலின்னு தாய்க்கணும். ரிவ்யூ பண்ணுறா சைடில் ரெண்டா ரிவ்யூ பண்ணுறா சைடில் ரிவ்யூ பண்ணு சைடில் இருக்கிறேன் இது நஷ்டி அமௌண்ட் போடுறான் அவன். மேட்ச் விட்டாடா. Double takedown. ஓகே 2 மேட்ச் இருக்கு. பொறுமையாக ஆடி ஜெயிக்கணும். இந்த நெருப்பு இது பார்த்தீங்களா, அது எனக்கு நெருப்பு ஏற்றுது. அதை மட்டும் ஏதாச்சும் தூக்கணும். இது வரைக்கும் எதுனா ஒரு 15 நிமிஷம் மேட்ச் போகும்னு நினைக்கிறேன். மினிமம் அதை தாண்டி கூட போகலாம், வாய்ப்பு இது. சூப்பராக செதறாங்க எல்லாருமே. ஐயோ உள்ள போட்ட யாரு பாம் பக்ரி எவனா சைலண்ட் பாம் நான் குஷி பக்ரி மண்டைய கட் எல்லாரையுமே. First doom. ஐயோ இவன் ஒன் டாப்ல ஒன்று ஏன்னா இவ்வளோ கொஞ்சம் இது இவனை சுற்றி குழாவை போட்டு செய்யணும். இவரை மட்டும் சுற்றி குழாவை போட்டு செய்யணும். ஒரு மாதிரி சேர்ந்தா அது பொறுமையாக ஆடணும். நான் பாட்டு நேக்கி ஏற்றுவேன் பார்த்தாடலாம். ஏன்னா பயமா இல்லை உனக்கு? பார்த்தாலே பயமாக இருக்குது. இல்லையே உனக்கு இருக்காதுப்பா. நீ யாரு? நீ ப்ளோ பிளேயரு. நான் இப்போ அப்படியே வச்சுக்கிறேன். இதுதான் போதுமா? சைலண்ட்டாக பாம்பு போடணும். சைலண்ட் பாம் First doom. ஐயோ முச்சு விட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. சோடு ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. சரி, இந்த மேட்ச்சை தோற்றுலன்னா அடுத்த வாட்டி நம்ம செய்கிறோம். சரி, இதோட முடிஞ்சிச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக்